இப்ப தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய விஷயமா டாஸ்மாக் கடைகள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அரசுடைய கொள்கை முடிவுன்னு கூட சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடைகளை முழுமையா ஒழிச்சிரும், அதாவது டாஸ்மாக் கடைகளை ஒழிச்சிரும் சொல்றீங்க. அப்ப ஒழிச்சிட்டா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க சார்? அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. சில 2 வழியை சொல்லுங்க. விவசாயம் பண்ணுங்க சார். விவசாயம் அதாவது என் இடத்துல இங்க வந்து என்னென்ன அந்தந்த இடத்த தற்சார்பு விவசாயம் அந்தந்த இடத்துல என்னென்ன விளையுதோ அதை வச்சு நான் விவசாயம் பண்ணுவேன், மக்களுக்கு நல்லது பண்ணுவேன். நீங்க ஏன் சாராயத்தை தான் விற்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க தற்சார்பு விவசாயிகள் ஆல்ரெடி இருக்காங்களே, விவசாயம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. எங்க சார் விவசாயம் பண்ண விடுறீங்க நீங்க? விவசாயிங்க எல்லாம் செத்து தான் போயிட்டு இருக்காங்க. விவசாயம் போராட்டம் பண்ணி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க யாரும் பாக்குறது இல்ல. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் விவசாயம் நடந்துட்டு தான் இருக்கு. அங்கங்க சில பிரச்சனைகள் இருக்கு இல்லன்னு சொல்ல, ஆனா விவசாயம் நடந்துட்டு தான் இருக்கு. அங்கங்க பிரச்சனை. ஆனா இப்ப டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை விவசாயத்துல வரக்கூடிய வருமானம் ஈக்குவல் பண்ணிடுமா சார்? கண்டிப்பா டாஸ்மாக் இல்லாம விவசாயம் பண்ணி நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா செய்வோம். நீங்க வந்து இது வரைக்கும் 50-60 ஆண்டு காலமா திமுக அதிமுக வாக்களிச்சீங்க. ஒரு முறை நீங்க போட்டு தான் பாருங்க ஓட்டு, நாங்க என்ன செய்வோம் பாருங்க. அடுத்த வாட்டி நாங்க உங்ககிட்ட கேட்க மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க போடுங்கன்ற. ஏன்னா நீங்களே போடுவீங்க எங்களோட நல்ல ஆட்சியை பார்த்துட்டு. நீங்க போட்டு தான் பாருங்க. நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன்னா அது வந்து எங்களுக்காக இல்ல, உங்களுக்காக தான். நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வேணும், அதுக்காக தான் கத்திட்டு இருக்கோம். நீங்க சம்பாதிச்சு காசு சாப்பிடுவீங்களா? நாளைக்கு சோறு தானே தின்னணும்.